அப்படின்னு கவிஞர் கண்ணதாசன் வனவாசம் அப்படிங்கிற புத்தகத்தில் அழகான ஒரு வரி எழுதியிருப்பாங்க. ஏதோ ஒரு சங்கம் இருக்குது, நம்மளும் பெயிண்ட் அடிக்கிறவங்க தான், நம்மளும் ஓவியம் வரைகிறவங்க தான், ஏன் நம்ம அதில் இணைஞ்சிக்கிட்டு நமக்கு இதெல்லாம் தேவையானு நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை தான் பாதிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, போன வாரம் திருப்பந்தூர்த்தியை சேர்ந்த பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பெயிண்டரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்க்குற பையன், அந்த பையன் 10 பேர் வச்சு வேலை பார்க்குறான். வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறப்ப வாகன விபத்தில் தலையில் அடிபட்டு சுயநினைவிலின்று மெடிக்கல் அட்மிஷன் பண்ணியிருக்காங்க. சுத்தமாக அந்த பையனுக்கு சுயநினைவே இல்லை. அந்த பையன் சங்கத்திலையும் இல்லை, உறுப்பினர் கார்டும் இல்லை, வாரிய கார்டும் இல்லை, எந்த இன்சூரன்ஸும் இல்லை. அந்த பையனுக்கு எங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரு 1000 ரூபாய் தர முடியும், இல்லை 500 ரூபாய் தர முடியும். அந்த பையனுக்காக நாங்கள் போய் நிற்க முடியும், அவ்வளோதான். இதே அந்த பையன் சங்கத்தில் இருந்தாலோ வாரிய கார்டு வச்சிருந்தாலோ இந்நேரம் அரசாங்கம் அந்த பையனுக்காக நிறைய உதவிகளை பண்ணி இருக்கும். அதை கண்டிப்பாக பிஹெச்டி படிச்சிருக்கோம், ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல போய் பதிவு பண்ணுறோம். ஆனால் கட்டுமானம் அமைப்பு சாரா என்று இருவகையாக அரசாங்கம் பிரித்து வைத்திருக்கிறது. தொழிலாளர்கள் வகைகளை பொறுத்து, தொழில் செய்கிற வகைகளை பொறுத்து இருவகையாக பிரித்து வைத்திருக்கிறது. அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன வேலை செய்கிறோம் என்பதை அரசாங்கத்தில் உள்ள எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணுற மாதிரி தான் நல வாரியத்தில் பதிவு பண்ணுறது. நாம் என்ன வேலை பார்க்குறேன், நான் பெயிண்ட் அடிக்கிறேன், நான் கொத்தனாராக இருக்கிறேன், தெருவில் வியாபாரம் பண்ணுறேன், பூ விற்கிறேன், ஜவுளி கடை வச்சுருக்கேன், ஜவுளி கடையில் வேலை பார்க்குறேன், எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறேன், இப்படிங்கிறத என்ன வேலை பார்க்குறோங்கிறத அரசாங்கத்தில் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணுறதுனால ஒவ்வொரு தொழிலாளர்களாக அந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. அந்த அரசாங்கம் கல்யாணம் ஆகாமல் இருந்தாக்க கல்யாணத்துக்கு பணம் தர்றாங்க. நலவாரி அட்டை வச்சுருந்தா, கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா குழந்தை பிறக்கிறதுக்கு 2 குழந்தைக்கு பணம் தர்றாங்க. அதே போல் 2 குழந்தை பிறந்து இல்லாமல் 2 அபாய்ஷன் அணிஞ்சாங்க, 2 குழந்தைக்கும் பணம் தர்றாங்க. உங்களோட குழந்தைங்களோட படிப்புக்கு 6வதுலேருந்து என்ன படித்தாலும் அதுக்கு பணம் தர்றாங்க. அந்த படிப்பு குழந்தைங்க ஹாஸ்டலில் தங்கி படித்தா அதுக்கு தனியாக பணம் கிடைக்குது. இது இல்லாமல் தொழிலாளர்கள் 50 வயசு மேலே ஆச்சு கண்ணாடி போடணும்னா கண்ணாடிக்கு நிவாரண பணம் தர்றாங்க. இதை இல்லாமல் 60 வயசு ஆச்சுன்னா 60 வயசுக்கு பிறகு பென்ஷன் தர்றாங்க. கட்டுமானம் அமைப்பு சாரா என்ற நலவாரியத்தில் மட்டும்தான் தொழிலாளர்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறது. இதே உழவர் பாதுகாப்பு அட்டை வச்சுருக்கோம், அந்த அட்டையில் அதுன்னு ஒரு நலவாரியம் தான். ஆனால் அந்த நலவாரியத்தில் ஆண் பிள்ளைகள் இருந்தால், பெற்றோர்களுக்கு ஆண் பிள்ளை இருந்தால் அவங்களுக்கு ஓஏபி கிடைக்காது. ஆனால் நலவாரியம் பதிவு பண்ணி நலவாரியம் அட்டை வச்சுருந்தாங்கன்னா ஆம்பளை பிள்ளைங்க 2 பிள்ளை இருந்தாலும் சரி, 4 பிள்ளை இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பென்ஷன் உண்டு. ஆண் பெண் இருபாலருக்குமே, கணவன் மனைவி இருபாலருமே கொத்தனாராக இருக்காங்க, பெயிண்டராக இருக்காங்க, கொத்தனாராக இருக்காங்க, சித்தாளாக இருக்காங்க. 2 பேருமே நலவாரி அட்டை வச்சுருந்தா 2 பேருக்குமே பென்ஷன் உண்டு, அரசாங்கம் தருது. இந்த வருஷத்தில் கல்வி